ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மாஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 15 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம், மாசி மாதம் 3ஆம் நாள். திதி திரையோதசி மாலை 5:05 மணி வரை, பிறகு சதுர்தசி. நட்சத்திரம் உத்திராடம் மாலை 7:48 மணி வரை, பிறகு திருவோணம். யோகம் வியதிபாதம் இரவு 2:46 மணி வரை, அதன்பின் வரியான். கரணம் வனசை மாலை 5:05 மணி வரை, பிறகு பத்திரை காலை 5:24 மணி வரை, பிறகு சகுனி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமான நாளுங்க. விடுமுறை நாள், அதுவுமா வீட்டில் இருக்கிற பழைய வேலைகளை எல்லாம் இன்னைக்கு சுறுசுறுப்பா முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். அதனால குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. உங்க பேச்சுக்கு இன்னைக்கு சமூகத்துல ஒரு தனி மதிப்பு இருக்கும். தொழில் ரீதியா பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சிலருக்கு புது ஆர்டர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டுகள் ஃபோன் மூலமா வந்து சேரும். நிலம் அல்லது வீடு சம்பந்தமான விவகாரங்கள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த ஒரு தகவல் இன்னைக்கு வந்து சேரலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பிள்ளைகள் உங்க பேச்சை மதிச்சு நடப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. நீண்ட நாள் பார்க்கணும்னு நினைச்ச சொந்தக்காரங்க இன்னைக்கு வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். பழைய களைப்பு எல்லாம் நீங்கி ஒரு புது தெளிவு பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவைப்படுற நாளுங்க. எடுக்கிற காரியத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். ஆனா விடாமுயற்சியோட செயல்பட்டா வெற்றி நிச்சயம். பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து கதவை தட்டும். வரவுக்கு ஏத்த செலவுகளை திட்டம் போடுறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும். வாடிக்கையாளர்களோட பேசும்போது கொஞ்சம் கனிவா பேசுங்க. கூட்டாளிகள் கிட்ட எதையும் வெளிப்படையா பேசுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு இருக்கிற வேலையை நினைச்சு இன்னைக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு விடுமுறையை அனுபவிங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் மௌனம் காக்கிறது நல்லது. வாழ்க்கை துணைக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். சாயங்கால நேரத்துல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு தீபம் ஏத்துங்க. மனசுல இருக்கிற குழப்பமெல்லாம் நீங்கி நிம்மதி கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். மனசுல ஒரு இனம் புரியாத பயம் அல்லது குழப்பம் வந்து போகும். ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணுமான்னு கேட்டா இன்னைக்கு எதையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம்தான் உங்களை காப்பாத்தும். பெரிய தொகையை இன்னைக்கு யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க. திரும்ப வர்றது கஷ்டம். ஜாமீன் கையெழுத்து போடுறது,
புது தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்களை நாளைக்கு ஒத்தி வைங்க. ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தா கூட வார்த்தைகளை ரொம்ப நிதானமா பயன்படுத்துங்க. மத்தவங்க விவகாரத்துல தலையிடாம உங்க வேலையை மட்டும் பார்க்கறது புத்திசாலித்தனம். குடும்பத்துல ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய நேரம் இது. சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. பிள்ளைகளோட அடம் பிடிக்காம அவங்க போக்குல போறது நல்லது. இன்னைக்கு முழுக்க நீங்க அமைதியா இருந்து இறைவனை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. பெரிய விபத்துகளோ சங்கடங்களோ இல்லாம நாள் கடந்து போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க. சந்திரன் சாதகமா இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் இருக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். மனசுல ஒரு புது தெளிவும் தைரியமும் பிறக்கும். நண்பர்களோட சேர்ந்து ஒரு விசேஷமான இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்ல இன்னைக்கு அமோகமான முன்னேற்றம் உண்டு. புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தைரியமா இறங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டுகள் ஃபோன் மூலமா வந்து சேரும். நிலம் அல்லது வீடு சம்பந்தமான விவகாரங்கள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த ஒரு தகவல் இன்னைக்கு வந்து சேரலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பிள்ளைகள் உங்க பேச்ச மதிச்சு நடப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. நீண்ட நாள் பார்க்கணும்னு நினைச்ச சொந்தக்காரங்க இன்னைக்கு வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். பழைய களைப்பெல்லாம் நீங்கி ஒரு புது தெளிவு பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கௌரவம் கூடுற நாளுங்க. உங்க ராசிநாதன் சூரியனுக்கு உரிய நாளுங்கிறதால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை தரும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் சுலபமா கிடைக்கும். சமூகத்துல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா ஒரு காரியம் இன்னைக்கு நிறைவேறும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். பழைய கடன்களை வசூலிக்க இன்னைக்கு ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்களோட நிர்வாக திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். குடும்பத்துல அமைதி நிலவும். அப்பா வழியில இருக்கிற உறவினர்கள் மூலமா ஒரு ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் வெயில்ல அதிகமா அலையாதீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா தெரிவீங்க. இன்னைக்கு வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடுற நாளுங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வேலைய இன்னைக்கு 1 மணி நேரத்துல முடிச்சிடுவீங்க. தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உங்க பேச்சுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும். ஆன்மீக காரியங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடு காட்டுவீங்க. தொழில்ல இன்னைக்கு புது யுக்திகளை புகுத்துவீங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பண வரவு இன்னைக்கு திருப்திகரமா இருக்கும். சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க. பிள்ளைகளோட திறமைய பார்த்து இன்னைக்கு பெருமைப்படுவீங்க. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. குறிப்பா சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு வைங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப புத்திசாலியா தெரிவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகபோகங்கள் தேடி வரும் நாளுங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, வீட்டை சீரமைக்கிறதுன்னு இன்னைக்கு திட்டமிடுவீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் யோகம் உண்டு. திடீர் பணவரவு மூலமா இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவை தட்டும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் இன்னைக்கு தானா விலகி போவாங்க. குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் இனிமையான நாளா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். இன்னைக்கு முழுக்க நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. பழைய பகைகள் இன்னைக்கு பனி போல விலகிடும். தொழில்ல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. அது லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 80, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொன்னான நாளுங்க. குரு பகவானோட அருள் இருக்கிறதால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். வீட்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கும். ஆன்மீக பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு நீங்கி சேமிப்பு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமாயிருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு சம்பந்தமான நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உறவினர்களோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்னைக்கு ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற நாளுங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலும் நீங்க வேலையிலேயே மூழ்கியிருப்பீங்க. உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு கல்லாக்கட்டும். பழைய பாக்கிகளை வசூலிக்க இன்னைக்கு ஏற்ற நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு அதிகமா இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாகத் தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. பணவரவு நிதானமா தான் இருக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்பவும் தீவிரமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும். அதிர்ஷ்டக்காற்று இன்னைக்கு உங்க பக்கம் வீசுறதால எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேரும்.
நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேற வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு திருப்திகரமான லாபம் உண்டு. புதுசா தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் கமிஷன் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள். குடும்பத்துல கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமான நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க கலகலப்பா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டம் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கு. பணவரவு சீரா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற வாரத்துக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிடுவீங்க. வெளிநாடு தொடர்புகள் மூலமா லாபம் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு தியேட்டருக்கோ அல்லது சுற்றுலாவுக்கோ போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்பவும் அமைதியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் தங்கம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 2. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.